கிராம மிஷனரி இயக்கத்தோட குட்டி ஸ்பெஷல். ஹலோ செல்லங்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் தூங்கி பை மூட்டைய சுமக்காம குண்டு பிள்ளைகளா மாறிடவே கூடாது. எப்படா ஸ்கூலுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போன்னு நினைக்கிறீங்களா? பர்த்டே கொண்டாட்டம், கல்யாண வீடு, பஸ்ஸில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, இப்படி எல்லாத்துக்குமே இந்த கொரோனா வைரஸ் எவ்வளோ பெரிய தீங்கு உண்டாக்கிடுச்சுல. முழங்கால் போட்டு ஏசப்பா இந்த கோவிட்-19 வைரஸை சுத்தமாக அழிச்சிடுங்கப்பான்னு தினமும் நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணினேன்னா அந்த வைரஸ் ஓட்டமாக ஓடியே போயிடும், திரும்பி வரவே வராது. வசனத்தை சொல்லிக்கிட்டே ஏசப்பா பாட்டை பாடிக்கிட்டே பரலோகம் வரைக்கும் பயமே இல்லாமல் போயிடலாம். ஈஸி தானே? உங்க ஜெபத்துக்கு தான் ஏசப்பா காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. செய்வீங்களா? வெரி குட். சரி, கதை கேட்கலாமா? விக்கிங்கிற சின்ன தம்பி இருந்தான். தினமும் தவறாம ஸ்கூலுக்கு சரியான நேரத்துக்கு போயிடுவான். ஆனா சாயங்காலம் தினமும் லேட்டா தான் வீட்டுக்கு வருவான். நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிருவான். அப்பா அம்மா காரணம் கேட்டா சொல்லவே மாட்டான். சீக்கிரமா வந்துடு தம்பி அப்படின்னு அம்மா சொன்னாலும் அதை எப்பவுமே கேட்க மாட்டான். லேட்டா தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தான். நீங்க எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடுவீங்க தானே? அதுதான் நல்ல பழக்கம். ஆமா, பெற்றோருக்கு தெரியாம எங்கேயும் போகக்கூடாது. அதுல ஆபத்தும் இருக்கு குட்டி பிள்ளைகளே. சரியா? இந்த விக்கி லேட்டா வர்றது அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எப்படியாவது விக்கியோட தவற உணர வைக்கணுமேனு நினைச்சாங்க. ஒரு நாள் நைட்டு சாப்பிடும்போது விக்கியோட தட்டுல ஒரு சப்பாத்தியும் ஒரு சிக்கன் 65 பீஸும் இருந்துச்சு. அப்பாவோட தட்டில் நிறைய மட்டன் குழம்பு, சிக்கன் 65, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது. அப்பா விக்கியோட முகத்தை பார்க்கவே இல்லை. விக்கிக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவனுக்கு சாப்பிடவே மனசு இல்லை. அழுகையா வந்ததா? விக்கியோட முகத்தை பார்த்த அம்மா, விக்கி, கீழ்ப்படியாத பிள்ளைக்கு ஆசீர்வாதமும் கம்மி தான். நீ உன்னோட செயல்களை மாத்தலைன்னா உனக்கு பிடிச்சதையெல்லாம் நான் எப்படி செஞ்சு கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. அம்மாவோட வேதனையான குரலை கேட்ட உடனேயே தான் செஞ்ச தவறையெல்லாம் உணர்ந்து கொண்டான் விக்கி. அப்பா தன்னோட சாப்பாட்டு தட்டை தூக்கி விக்கி முன்னாடி வச்சாங்க. அன்போடு அவனை அணைச்சிக்கிட்டு சாப்பிட சொன்னாங்க அப்பா. சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரும்படியும் அறிவுரையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா விக்கி சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவான். லேட் ஆனாலும் காரணத்தை பெற்றோர்கிட்ட சொல்லவும் ஆரம்பிச்சான். இவனோட இந்த மாற்றத்தை கண்ட பெற்றோர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. குட்டி பிள்ளைகளே, நீங்களும் தவறு செய்யும் போது ஆண்டவர் மனசு வருத்தப்படுவாங்கல்ல. கீழ்ப்படியாத போது சின்ன தண்டனையும் கொடுத்து பாவத்தை உணர வைக்கிறாரு. நீயும் உன்னோட பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாயா? இந்த கதைக்குரிய மனப்பாட வசனமும் பாட்டும் கத்துக்கலாமா? உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 104 வசனம். பழக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி விடாதே. பழக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி விடாதே. இயேசுவை பாரு, பாவத்தை கூறு, அவரிடம் வந்தா கிடைக்கும் வாழ்வு. இயேசுவை பாரு, பாவத்தை கூறு, அவரிடம் வந்தா கிடைக்கும் வாழ்வு. பழக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி விடாதே. பழக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி விடாதே.